வணக்கம். நாம இன்னைக்கு அண்ணாதின நிலங்கள் பற்றிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இதை தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது என்ன அண்ணாதினம் நிலம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே கொஸ்டின் வந்தோடனே இந்த ராஜாத்தி பதிப்பகத்திலேருந்து அண்ணாதினம் நிலங்கள் அப்படின்னு ஒரு புக் எடுத்து படித்தேன். அதில் இருக்கிற கருத்துக்களை தான் நான் இப்போது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் நிலம் வாங்கிட்டு அதை ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு இப்போ பட்டா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலருக்கு பட்டா கிடைச்சிருக்கும், சிலருக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு போராடிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கின நிலம் அண்ணாதினமாக இருந்து விட்டால் அது உங்களுக்கே சொந்தம் இல்லை. பட்டா பத்திரம் எது வாங்கி இருந்தாலும் அல்லது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடம் அண்ணாதினமாக இருந்தால் நாம் உரிமை கோர முடியாதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சாராம்சம். அண்ணாதின நிலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா வருவாய்த்துறை அது தொடர்பான சட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நில உச்ச வரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு 1961 கொண்டு வந்தது. இதன்படி 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 15 தர ஏக்கர் நிலம் இருக்கலாம் அப்படின்னும், கூடுதல் உறுப்பினருக்கு 5 ஏக்கர் இருக்கலாம், அதிகபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 30 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னும் இந்த சட்டம் சொல்லுது. பெண் பிள்ளைகளை திருமணம் முடிக்கும் போது 10 ஏக்கர் சீதனமாக கொடுக்கலாம். இதற்கு மேலே நிலம் இருந்தால் அதை அரசே எடுத்துக்குது. உதாரணமாக ஒரு 300 ஏக்கர் நிலம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் 30 ஏக்கர் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 270 ஏக்கரையும் அண்ணாதீனம்னு வகைப்படுத்தி அரசே எடுத்துக்கிச்சு. இதில் மிச்சம் இருந்த எல்லாத்தையுமே அப்படியே அண்ணாதீனம்னு எடுத்துக்கிச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதில் நிறைய பேர் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. பல வகையில் நிலத்தை பிரித்து கணக்கு காண்பித்து தங்களோடதாக மாற்றிக்கணும்னு முயற்சியும் செஞ்சுருக்காங்க. இப்படி பல இடர்பாடு அரசுக்கு இருந்தது. அப்படி இடர்பாடு உள்ள நிலத்தை மட்டும் அண்ணாதீனம்னு வகைப்படுத்தியிருக்காங்க. அண்ணாதீனம்னா அநாதை இனம், யாரும் இல்லாத ஆதரவற்ற நிலையில் இருக்கும் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா யாரும் உரிமை கோராத நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அண்ணாதீன நிலம் நில உச்சவரம்பு சட்டத்துக்கு கீழே மட்டும் வந்தது தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. 1950 1960 வரைக்கும் ஜமீன் மானியம் ஒழித்து நில சீர்திருத்தத்தின் போது ஜமீனிடமிருந்து அரசு எடுத்த உபரி நிலத்தையும் அண்ணாதீனம்னு சொல்கிறாங்க. 1954 நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலவரி திட்ட காலத்தில் நில உரிமையாளர்கள் பட்டா வேண்டி விண்ணப்பிக்க சொல்லி விண்ணப்பம் தந்திருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை தராமல் இருந்தாலும், பட்டா வேண்டி விண்ணப்பிக்காமல் இருந்தாலும், இல்லை பட்டா இவருக்கு தர முடியாது, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு நினைச்சாலும் அந்த நிலத்தை எல்லாம் அண்ணாதீனம்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாதீனம் நிலம் அப்படின்னு சொன்னால் உரிமை கோரப்படாத நிலம், அதாவது உரிமை கோர முடியாத நிலம்னு நாம் புரிஞ்சிக்க கூடாது. உரிமை கோர்றதுக்கு சரியான ஆதாரங்கள் இருந்து நிரூபித்தால் அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ஆதீனங்கள் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரியாக மாற்றும் சட்டம் 26 கீழ் 1948. இதன்படி ஆதீனங்களை ஒழித்து ரயத்துக்களுக்கு நிலங்களை கொடுக்கறாங்க. ஒரு இனம் சார்ந்த குழுக்களுக்கு மட்டும் இருந்த நிலங்களை பொதுமக்களிடத்தில் ஒப்படைக்கும் முறையாகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. நிலவரி திட்டம் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிபி 1802 தமிழ்நாட்டில் நிலையான நிலவரி திட்டம் அமல்படுத்தப்பட்டது. கிபி 1806 லார்ட் வில்லியம் பென்டிக் சென்னையில் கவர்னராக இருந்தபோது நிலையான நிலவரி திட்டத்தை பாளையம் அல்லது ஜமீன் பகுதிகளுக்கு அமல்படுத்துவதை ஆட்சேபித்தார். கிபி 1828 1835 வரைக்கும் லார்ட் வில்லியம் பென்டிக் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்று ஆட்சி செய்த போது 1812 அனைத்து பகுதிகளுக்கும் நிலையான நிலவரி திட்டம் திரும்பவும் கொண்டு வரப்பட்டது. இதனை 1817 சர் தாமஸ் மன்றோ என்பவர் முழுமையாக அமலுக்கு கொண்டு வந்தார்.
கிபி 1858 ஆண்டு நிலவரி திட்ட இயக்குநராக இருந்த நெவின் என்பவர் முதலாக மண்வணையம், பாகுபாடு ஆகியவற்றை ஆராய்ந்து தமிழ்நாட்டில் நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார். கிபி 1867 ஆண்டு ஒவ்வொரு 30 வருடங்களுக்கு ஒரு முறையும் நிலவரி திட்டம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இறுதியாக 1937 ஆண்டு மறு நிலவரி திட்டம் நடைபெற்றது. 1937க்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலோ அல்லது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களோ நிலவரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. இறுதியாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முறையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது 1987 ஆண்டு. இதை யூடிஆர் பட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1803 ஆண்டில் நிறுவப்பட்ட வருவாய்த்துறை, அப்போது அதற்கு வருவாய் வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருவாய் வாரியம் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து இனங்களுக்கும் பொறுப்பு வகித்து வந்ததுடன் நில நிர்வாகம் மற்றும் நில வருவாய் ஆகியவற்றை கவனித்து வந்த பணியாளர் அமைப்பையும் நிர்வகித்து வந்தது. இந்த வருவாய் வாரியம் 1980 கலைக்கப்பட்டு விட்டது. இந்த வாரியம் நிர்வகித்து வந்த நில நிர்வாகம் மற்றும் நில வருவாய் ஆகியவற்றை கவனிப்பதற்காக முன்னாள் வருவாய் வாரியத்திற்குண்டான அதிகார வரம்பின்படி செயல்படுவதற்காக 3 தனித்துறைகள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நில நிர்வாகத்துறை முன்பிருந்த வருவாய் வாரியத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. அரசு நிலங்களை பொது பயன்பாட்டிற்காக அரசின் பிற துறைகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் ஒதுக்கீடு செய்வதில் நில நிர்வாகத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு நிலங்களையும் நிர்வகிப்பது விவசாய நில ஒப்படை, வீட்டுமனை ஒப்படை, நில குத்தகை, நில உரிமை மாற்றம், நில மாற்றம் மற்றும் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற எல்லாத்தையுமே இவங்க தான் கையாளுறாங்க.